அன்பு நேர்களே, ரணிலின் ரிமாண்டுக்கு பிற்பாடு 4 விடயங்கள் நாட்டில் அமளி தும்மொழியாயிருக்கின்றது. ஜேவிபி, அதாவது பத்திரமுலில் உள்ள ஜேவிபி ஹெட் ஆபீஸுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது 2 தினங்களாக. மற்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை இரவு முதல் மிகப்பெரிய சிறப்பு ஸ்பெஷல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் பிரதமர் ஹரணி அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்கின்றார் என்ற செய்தியை ஹிரோ ஊடகம், சிங்கள ஊடகம் வெளியிட்டது. அது குறித்து சிஐடி விசாரணை நடைபெற்று வருகின்றது. மற்றும் வைத்தியசாலையில் இருந்து கொண்டே ரணில் அவர்கள் எதிர்கட்சிகளை ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய யூமி கட்சியையும் சேர்த்து இந்த 4 விடயங்கள் குறித்து ஷோர்ட்டாக நாம் உடனடியாக ஆராய வேண்டியிருக்கின்றது. அதற்காக இவைகளை காவி வந்திருக்கின்றோம். பத்திரமுல்ல பெலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமையகத்திற்கு கடுமையான பாதுகாப்பு போலீஸ் மற்றும் எஸ்டிஎஃப் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. போலீசுடன் இணைந்து விசேட அதிரடி படையினரும் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள். 2 தினங்களாக எதிர்கட்சி அணியினர் கொழும்பில் கூடும் வாய்ப்பு உள்ளதாகவும், எதிர்கட்சியினர் ஏதாவது ஜேவிபி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிடலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த ஜேவிபி அலுவலகம் இந்த போலீஸ் மற்றும் எஸ்டிஎஃப் தேவைப்பட்டால் இராணுவத்தின் பாதுகாப்பும் வழங்கப்படும் என்று ஒரு உலக தகவல் தெரிவிக்கின்றது. மற்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், இவரை பற்றி நாங்கள் முன்னாள் ஐஜிபி தென்னகோன் விடயத்திலும் தேசபந்தி தென்னகோன் விடயத்திலும் நாம் பெருமளவு இவர்களின் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கின்றோம். மிக சிறப்பாக வாதாடுகின்றார். அடுத்த சொலிசிட்டர், அடுத்த சட்டம் அதிபராக, அட்டர்னி ஜெனரலாக இவர்கள் தான் வரக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மிக சிறப்பாக புட்டு வைக்கின்றார். சிறப்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்களுக்கு துபாயை மையமாக கொண்டு செயல்படும் போதை வஸ்து கடத்தல் கும்பலால் அல்லது குற்றவாளிகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நம்பகமான உளவு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சொல்லுங்க. அது பொய், அதுவல்ல. போலீசாரின் தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை இரவு உலக தகவல் எச்சரிக்கை கிடைத்ததை அடுத்து போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்குமாறு உத்தரவிட்டு இருப்பதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அதுவல்ல செய்தி. அரசாங்கத்தின் சார்பில் பல உயர்மட்ட மற்றும் சர்ச்சைக்குரிய வழக்குகளில் பிரதிநிதித்துவப்படுத்திய மூத்த அதிகாரியான திலீப் பீரிஸ் அவர்களுக்கு எதிராக சதி நடவடிக்கையை திட்டமிடலாம் என்று இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அதை சொல்லுவோம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கில் பீரிஸ் அட்டர்னி ஜெனரல் திணைக்களத்தின் சார்பாக ஆஜராயிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரணிலுக்கு பிணை வழங்க கூடாது என்று நீதிமன்றில் சிறப்பாக தனது விவாதங்களை முன்வைத்து வாதாடி ரணிலை ரிமாண்ட் அனுப்பியவர் இந்த திலீப் பீரிஸ். அது மட்டுமா, முன்னாள் ஐஜிபி தேசபந்தி தென்னகோனுக்கு பிணை வழங்க கூடாது என்று மாற்றலை நீதிமன்றில் சிறப்பாக வாதாடி தனது விவாதங்களை முன்வைத்து தென்னகோனை சிறையில் அடைத்த பெருமை இந்த திலீப் பீரிஸ் அவர்களுக்கு சாரும். அப்ப ஆக துபாயில் இருக்கிற குத்தலம் இல்லையே, துபாயில் இருக்கிற கொடுக்காரங்கிற பயம் இல்லை. மிக முக்கியமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐஜிபி தென்னகோன் இன்னும் மிதிக்கு மைந்தன் அணிலம் இருக்குல்ல. இப்படி இந்த ஊழல் சம்பந்தமாக வரப்போகின்ற எல்லோருக்கும் எதிராக இந்த திலீப் பீரிஸ் தான் மோத போகின்றார். மிக சிறப்பாக சட்டத்தை சும்மா புட்டு வைத்து சிறப்பான முறையில் வாதாடி இவங்களை எல்லாம் உள்ள தள்ளுவதில் சிறப்பு என்று நான் சொல்லுவேன். மிக சிறப்பு. கொழும்பில் எதிர்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு டிவிஷன் முற்றுமுழுதாக, அதாவது கொழும்பு டிவிஷன் ஒரு முற்றுமுழுதான பந்தோபஸ்தின் அடிப்படையில் இயங்க போகின்றது. அது கொஞ்ச நாட்களாக இயங்கும். அதாவது மாகாண சபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா, அப்ப அது வரைக்கும் இந்த மாதிரி நடவடிக்கை இயங்கும். மேலே அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர் நடை பகுதிகள், அதாவது அவருடைய நடையெல்லாம் கவனிக்கப்படலாம். அவர் உலாவல், அவரது
பவனிகள் எல்லாம் கவனிக்கப்படலாம், ஏதாவது சத்ராதிகள் ஏதாவது பண்ணலாம் என்றும் ஒரு உளவு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான வாதாட்டம். ஜட்ஜுமார், அதாவது ஜட்ஜ் அவர்களே தடுமாறும் அளவுக்கு, அதுவும் சட்டம் மதிப்பு திணைக்களம் இல்லையா, ஒரு நாட்டின் சட்டம் மதிப்பு திணைக்களத்தின் உயர் அதிகாரி என்பவர் அப்படித்தான் வாதாடணும். டெல்லியிலையும் அப்படித்தான் வாதாடப்படும். எனவே நான் அறிந்த வரைக்கும் டெல்லி ஹைகோர்ட்லையும் கொழும்பு இந்த மாதிரி நீதிமன்றங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் மோதப்படுகிறது. அரசாங்கத்தின் சார்பாக மாறாங்கல்ல பிச்சு புடுங்குகின்றார். அவருக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் என்று அரசாங்கம் பயப்படுவார். முற்றுமுழுதாக அரசின் சார்பு, அவர் அரசாங்கத்தின் சம்பளம் எடுக்கிறவனே, அவரை கடமை தானே செய்யணும். அவர் கையால மடியால போட இயலாதே. எனவே அவர் சிறப்பாக வாதாடுகின்றார். அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் என்று அரசாங்கம் உணர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கப்பட்டு திலீப் பிரிஸ் அவர்களுக்கு நாமும் ஒரு உத்தமாச்சாரிய மிக வாழ்த்து நன்றிகளையும் தெரிவிக்கலாம். அரசாங்கத்தின் சார்பாக சிறப்பான முறையில் வாதாடி இந்த மாதிரி திருட்டு பயிலெல்லாம் அவர் சிறை அனுப்புவதில் குறியாக இருக்கின்றார். கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் பொது ஒழுங்கு பேணவும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவை ஏற்பட்டால் ஐஜிக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. தேவை ஏற்பட்டால் கலக தடுப்பு போலீசார்களையும் அழைக்குமாறும் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. வாய்மொழியாக ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட மீறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கலக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் இராணுவம் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட பிரதமர் ஹரணி அவர்கள் கடந்த சண்டே நள்ளிரவு தாண்டி, அதிகாலை என்று சொல்லப்படுகின்றது, தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களின் மனைவி பாரியார் மைத்திரி, பேராசிரியர் மைத்திரி அவர்களுடன் ஒரு இரகசியமான முறையில் அவர்கள் பார்வையிட சென்றதாகவே அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் செய்தியில் உண்மை இருக்கோ பொய் இருக்கோ நாங்கள் அறியோம். செய்தி வெளியிட்டது ஹீரோ, அவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களை தான் இனி சிஐடி என்கொயரி பண்ண போகுது. அது அந்த செய்தியை அப்படியா நாங்க போக இல்லை என்று பிரதமர் அலுவலகம் உத்தியபூர்வமாக எழுத்து மூலமாக பிரதமர் அலுவலகம் மறுப்பு தெரிவிக்கின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பார்வையிட பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் கடந்த சண்டே அதிகாலை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படும் செய்தியை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது உத்தியோகபூர்வமாக. பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மருத்துவமனையில் சந்தித்ததாகவும் பார்வையிட சென்றதாகவும் ஹிரு நிகிஸ் வெளியிட்ட செய்தி தவறானது என பிரதமர் அலுவலகம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. பிரதமர் அலுவலக அதிகாரிகள் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில் குறித்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். செய்தி என்ன, அதாவது சொல்ல செய்தி என்ன, ரணிலின் மனைவி பேராசிரியர் மைத்திரி அவர்களுடன் பிரதமர் ஹரணி அவர்கள் நள்ளிரவு கடந்து ரணில் அவர்களை பார்வையிட கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்றதாகத்தான் செய்தி அமைந்திருந்தது. அது பொய் என்று சொல்றார்கள். ஆனால் இதனை அடுத்து பிரதமர் அலுவலகம் இந்த செய்தி முற்றுமுழுதும் தவறானது, பொய்யானது என்று மறுப்பு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கார்கள். இதேவேளை இந்த செய்தி குறித்து சிஐடியில் பிரதமர் அலுவலகம் முறைப்பாடு செய்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தின் முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகம், அதாவது ஹிரு ஊடகம் ஒன்றில் வெளியீடான தவறான செய்தி அறிக்கை குறித்து போலீஸ் குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. நேற்று முதல் திங்கட்கிழமை முதல் இந்த செய்தி வெளியாகிருக்கின்றது. அதன் பிரகாரம் நேற்று முதல் அவர்களுக்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதன்படி போலீஸ் மா அதிபர் சிஐடி திணைக்களத்துக்கு இந்த செய்தி குறித்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வைத்தியசாலைக்கு சென்றதான செய்தி ஊடக பரப்பில் பெரும் ஒரு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது கட்சியினரையும், அதாவது இவரை இப்போது ஐசியூல இருக்குன்னு சொல்லாங்க தானே, அதெல்லாம் கிடையாது,
இருக்க நிறைய விஐபிகள் பார்க்க செல்கின்றார்கள். அந்த பார்க்க போறவர்களிடம் இவர் தெரிவிக்கும் கருத்து என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனது கட்சியின் இறங்கி முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் ஒன்றிணையுமாறு வலியுறுத்துகின்றனர். அதாவது சஜித் அணியும் யுஎன்பி அணியையும் சேர்த்து உடனடியாக களத்தில் இறங்குமாறு சொல்லுகின்றார். செல்லி என்ன செய்ய போறாங்க? அதுவல்ல செய்தி. நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்த நேரத்தில் அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று ரணில் அவர்கள் கேட்டுள்ளார்கள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நேற்று காலை மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்த போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருமித்து செயல்பட வேண்டும் என்றும் ரணில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். தற்போது அவர் நீரிழப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான தீவிர சிகிச்சை பிரிவில் ICU யூனிட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக கட்சியின் மூத்த உறுப்பினர் அகிலவிராஜ் தெரிவித்திருக்கின்றார். ரணில் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவர்கள் கணவரின் உடல்நிலை குறித்து கவலை அடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மற்றொரு செய்தியாக, நேற்று அனைத்து கட்சி தலைவர்களும் ரணிலின் விடுதலையை வலியுறுத்தி ஒன்றிணைவதாக உறுதியளித்துள்ளனர். ஜனாதிபதி பதவி வகித்த ஒருவருக்கு தனிப்பட்ட அல்லது உத்தியோகபூர்வ வருகைக்கு இடையே வேறுபாடு இல்லை என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். சில கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஆதரவு கூறியது அவர் ஆதரவாக பதிலளித்துள்ளார். நேற்று மாலை ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து ஏகப்பட்ட தகவலும் சொல்லி அவரிடம் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இன்று கொழும்பு வரும் அமெரிக்க தூதுக்குழுவையும் யுஎன்பி உறுப்பினர்கள் சந்திக்க உள்ளார்கள். எங்கடா போறீங்க? சில முக்கிய பன்னாட்டு மனித உரிமை அமைப்புகள் ரணிலின் கைது தொடர்பான விவரங்களை அறிய யுஎன்பி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டுள்ளன. 3 முன்னணி நாடுகளின் ஜனாதிபதிகள் யுஎன்பி பொதுச் செயலாளர் பஜிர் அபேகுருத்துடன் தொலைபேசியில் பேசி சமீபத்திய நிலவரங்கள் குறித்து விவாதித்ததாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. ரணிலின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு இன்று வருவதை அடுத்து அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கொழும்பில் இன்று கூடியிருக்கின்றார்கள். அவரது விடுதலைக்காக பிணை மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் மூத்த கட்சி உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக ரணில விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் மும்முரமாக எல்லோரும் வருந்து கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள். பாருங்க, எங்க இருக்கு அவர் வருந்து கட்டிக்கொண்டு. நாங்கெல்லாம் ஒன்று, அது ஒன்று வழியாக இருக்கா. இந்த ரணில கைதுக்கு பிற்பாடு வந்த ஒரு விடயம் என்னென்றால், நாங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று. அதுலயும் துமிந்த திசநாயக்க நினைக்கிறேன், இவர் அந்த SLP பொதுச் செயலாளர், அவர் ஜனாதிபதி அனுர அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்த பெருமை இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களை சாரும் தெரிவித்தார். இவர் யாரு? அண்மையில் தங்கமுலாம் பூசிய துப்பாக்கியுடன் பிடிபட்ட ஒருவர். அற்பருக்கு பவுசு வந்தா அடுத்த ராத்திரி 12 மணி கொடை பிடிப்பாராம். இது ஒரு பழமொழி இருக்கா? அற்பருக்கு பவுசு வந்தால் அடுத்த ராத்திரி 12 மணிக்கு கொடை பிடிப்பாராம். உனக்கூட்ட காசு பணம் இருக்கு, அதனால ஒரு ரைபிளுக்கு துப்பாக்கி ஒன்றுக்கு தங்கமுலாம் பூசுவையா உன்னையெல்லாம் வெளியெடுத்து விட்டுருக்க. பாருங்க, பாய்ஸ் முஸ்தபா என்ற ஒரு ஜனாதிபதி சட்டத்தரனை அவர் வெளியெடுத்து விட்டுருக்கார். PTA கீழே கைது செய்யப்பட்ட ஒருவரை எடுத்து விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்குது நாட்டு நிலவரம். எனவே இப்பொழுது கொழும்பு மாநகரம், கொழும்பு மாநகரம் மட்டுமல்ல, பத்திரமுல்லை சுற்றி நாடாளுமன்றம் அந்த பகுதியெல்லாம் இப்பொழுது ஒரு உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கின்றது. அடுத்து வரும் அப்டேட் செய்திகள் மூலமாக உங்களுக்கு தரலாம் என்று இருக்கணும். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.